மூதாதையர்கள் படங்கள் அதை வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆமாம் சார். மூதாதையர்கள் முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய தாய் தந்தையாக இருக்கலாம், இல்லை தாத்தா பாட்டியாக இருக்கலாம். அவர்கள்தான் நம்ம கண்ணால் பார்த்த தெய்வங்கள். நம்ம வேறு எந்த தெய்வத்தையுமே கண்ணால் பார்க்கல. அவங்க படத்தை வீட்டில் வச்சா மிகப்பெரிய அளவில் நெகட்டிவ் வரும், அதில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படங்களை வைக்கிறதுக்குமே இந்த திசையில தான் வைக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் பதிவு பண்ணுறாங்க சார். அது உண்மைதானா? அதெல்லாம் முழுக்க முழுக்க பொய்யான ஒரு விஷயந்தான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு படம் வச்சா பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கி வீட்டில் நீங்கள் தாய் தந்தை படங்களாகட்டும், முன்னோர்கள் தாத்தா பாட்டி படமாகட்டும், அவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் படம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி பாதிப்பு அப்படிங்கிறீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு அலுவலகங்களுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் காந்திஜியிலேருந்து சர்தார் வல்லபாய் படையிலேருந்து இவங்களுடைய படங்கள் எல்லாமே இருக்குது. அப்போது அவர்கள்லாம் அரசு அலுவலகங்கள் இருக்கிறப்ப நெகட்டிவ் எனர்ஜி வராதா? அவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் தானே, அவர்களும் வாழ்ந்து இறந்தவர்கள் தானே, சாதனை மனிதர்கள் தானே. அப்போ அவர்கள் இருந்தால் நல்லது நடக்கும். நம்மளுடைய பெற்றவங்க வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சோம்னா நெகட்டிவ் எனர்ஜி வரும், கெடுதல் வரும் அப்படிங்கிறது எவ்வளவு மனிதனுடைய அறியாமை.